பழைய படத்தில் தந்த வெற்றி லாபம் ஈட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தர முடியாத இருக்கிற இயக்குநர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 பேர் இயக்குனராக பிரிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 25 அடுத்து பார்த்தீங்கன்னா விமல் இருக்கார். விமல் பார்த்தீங்கன்னா களவாணி, பசங்கள், கலகலப்பு மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நடித்து வெற்றி படுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்துக்கு பார்த்தீங்கன்னா காத்திருக்கார். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை தர முடியல. இப்போ 24வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவியை பார்த்தீங்கன்னா கும்கி மிகப்பெரிய வெற்றி லாபத்தை அடைஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிம நம்பியெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கும்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கார். 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கார். 23வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராகவா இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடித்து மூவியில் அந்த அளவுக்கு வெற்றி பெறலை. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தர் மூவி 2 ரிலீஸ் ஆச்சு. அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வரல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா காஞ்சனா அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் தர முடியாமல் இருக்கிறாரு. 22வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் இருக்கார். விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த மூவி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது பல படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா இன்னும் தரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 21வது இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ்னு சொல்லுவாங்க. அட்டகத்தி மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அந்த படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நடித்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக போவே இல்லைங்க. 20வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்னாத் தான் இருக்காது. அவர் பார்த்தீங்கன்னா மைனா படத்தில் நடிச்சிருப்பார். மைனா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹிட் மூவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடித்த மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனா அளவுக்கு போவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா மைனா மூவி தான் ஹிட்டு. அதுக்கப்புறம் எந்த மூவியும் தரல. 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா பரத் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா காதல் ஒரு ஹிட் மூவியை கண்டேன் காதல் கொடுத்துருக்காரு. ஹிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவியும் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையலை. காதல் கண்டேன் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவருக்கு ஹிட் கொடுத்த மூவி. 18வது இடத்துல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அமைதி படையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வேறு லெவல் வெற்றிலாம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டர் ஹீரோவாக தான் நடிக்கிறார். தனியாக நடித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிட்டும் பார்த்தீங்கன்னா தரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17வது இடத்துல பார்த்தீங்கன்னா சரத்குமார் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நாட்டாமை, சூரிய வம்சம்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிக்கிற வெளியாக படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வெற்றி பெறலை. 16வது இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், முதல்வன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நடித்த வெளியாகும் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக நடிக்கிறதில்ல, அதாவது சோலாவாக நடிக்கிறதில்ல, சைடு ஆக்டராக தான் நடிக்கிறார். அந்த மாதிரி வில்லனாக தான் நடிக்க ஆரம்பிக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் அமையலை. 15 இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள், அவருக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஜோடி படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் மூவி அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிக்கிற மூவி எல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அவர் ஜோடி படம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14வது இடத்துல பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி தாங்க இருக்கார். அரவிந்த் சாமி பார்த்திங்கன்னா ரோஜா, மின்சார கண்ணா, அப்புறம் பார்த்திங்கன்னா கனவே, மின்சார கனவே படம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக நடிக்கிறதில்ல, பார்த்திங்கன்னா அந்தந்த படத்தில் கெஸ்ட் ரோலாக தான் பார்த்திங்கன்னா நடிக்கிறாரு. 17வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாதவன் தான் இருக்கார். மாதவன்லாம் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே, மின்சார கண்ணா, ரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தந்தது படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இறுதி சுற்று படம் பார்த்தீங்கன்னா ஹிட் அடைஞ்சு. அதுக்கப்புறம் நடிகர் படம்லாம் எந்த அளவுக்கு பெருசாக போவே இல்லை. அதுக்கப்புறம் 12வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பீஸா, 96, 400 ரவுடி தான், விக்ரம் வேதா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெற்றியாக அமையல. ஒரு 400 ரவுடி தான் படத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி எந்த படமும் ஒன்றும் தரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக நடிக்கிறார். அதுக்கப்புறம் நடித்த மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி முருகன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் தரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவா தான் இருக்குது. அவர்கள் பார்த்திங்கன்னா சிவாமானத்தில் சக்தி படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிக்கிற படம்லாம் அந்த அளவுக்கு பெருசாக போகவே இல்லை. சிவாமானத்தில் சக்தி வெற்றி அடைந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு படமும் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் கை கொடுக்கல. அதுக்கு பார்த்திங்கன்னா 9வது இடத்துல பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஜெயம் படம் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் அவர் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோமாளி படம் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நடிக்கிற படம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோமாளி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி அடையலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8வது இடத்துல பார்த்திங்கன்னா ஆரியா தான் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா ராஜா ராணி தான் பிறந்தவர், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்பட்ட பரம்பரை அடைஞ்சது. அந்த படம் பார்த்திங்கன்னா ஹிட்டானது. ஆனால் பட்டதுன்னா ஓடிடி ரிலீஸ் ஆன மூவி. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியே அடையலை. ராஜா ராணி தான் பார்த்திங்கன்னா அவருக்கு மிக லாஸ்ட்டாக ஹிட்டான மூவி. 7வது இடத்துல பார்த்திங்கன்னா விசால் அவர் தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா சண்டை, கோழி, திமிரு, தாமிரபரணி படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்கிற மூவிலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகல. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாமிரபரணி தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அன்னியன், சாமி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் மூவி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நடிகர் மூவிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக போகவே இல்லை. லாஸ்ட்டாக ஐ மூவிக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூவி அவ்வளோ வெற்றி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல பார்த்து சூர்யா இருக்கார். சூர்யா பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய பார்த்திங்கன்னா வெற்றிகள் கொடுத்தார். அதுக்கப்புறம் சிங்கம் 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய படத்துலையும் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகலை.
ஒரு ஹிட் மூவி பிளாக் பஸ்டர் மூவிலாம் சிங்கம் 2ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர் மூவிலாம் வெற்றி அடையலை. ஓடிடியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய மூவி ரிலீஸ் ஆச்சு. ஜெய்பீம் சூரிய போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான், பட் ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இனிவேர் மூவிலாம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆச்சுன்னா அவருக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னா விஜய் தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் கில்லிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பார். அடித்து தூக்கண மூவின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூவிலாம் பார்த்திங்கன்னா விஜய் யாரும் கொடுக்க முடியாது. அதுக்கான விஜய் நடிக்கிற மூவிலாம் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகுது, பட் ஆனால் கில்லி அளவுக்கு கொடுக்கல தான் சொல்லலாம். 3ஆவதுல பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா மங்காத்தா ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பம் வீரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிட்டு தான், பட் ஆனால் மங்காத்தா அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிட்டு கொடுக்க முடியாமல் இன்னும் திணறி கொண்டு தான் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது பார்த்திங்கன்னா கமலஹாசன் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா தசாவதாரம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் படம் அடைஞ்சது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரின்ற மாதிரி தான் நிறைய நடிகர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹிட் மூவி தான், பட் அதான் தசாவதாரம் மாதிரி பார்த்திங்கன்னா ஹிட் கொடுக்க முடியாத இப்போ ஒன்றும் இருக்கிறார். முதல் பார்த்திங்கன்னா ரஜினி இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா படையப்பா, அண்ணாமலை, பாஷா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா படையப்பா மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுக்க முடியல. பாஷான்றதும் ஒரு கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹிட் கொடுக்க முடியாமல் இன்னும்